பார்க்க தான் போறோம். என்ன நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திரும்ப 5 வருஷத்துக்கு இந்த நாட்டை பாரம் எடுத்தாங்கன்னா நாடு நல்லா போகுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேற்று முந்தநாள் சங்கரிலால் ஹோட்டல்ல, நான் பெயர் சொல்ல தேவையில்லை, ஒரு பேரினவாத பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவர் சொல்லுகிறார், ஒரு முஸ்லிம் இப்படியும் செய்வானா? அவர் உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வவுனியாவில் தொழில் அதை அசிங்கமாக ஆக்கிவிட்டார்கள். எங்களுடைய சமூகத்தை பிழையாக வழிநடத்துகிறார்கள். இந்த கட்சியிலே ஒன்றாக இருக்கிறார்கள். எப்படி காசுக்காக எப்படி பேசுறீங்க? காசுக்காக நீங்க போறீங்க, எனக்கு காசு தந்தா நான் வந்துருவேனா? நீங்கள் கவனமாக செயல்படுங்கள் என்று சொல்கிறோம். எங்களை கொண்டு போய் அடவு வைக்காதீர்கள். சொசைட்டிக்குள்ள சில ஏஜென்ட்களாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ஓட்டா எடுத்ததே 69 லட்சம் தான். அதுக்கு பார்க்க கூட இந்த தரகா தான் முத ஒரு ஜனாதிபதி கேண்டிடேட் எடுக்க போற வாக்காக இருக்கு. Assalamu alaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி. இன்னும் தேர்தலுக்கு இருக்கிறது 8 நாட்கள் மாத்திரம் தான். 18ஆம் தேதி வரைக்கும் மாத்திரம் தேர்தல் பிரசாரங்கள் நடக்கும். அது வரைக்கும் என்னென்ன எந்தெந்த மேடையில் எந்தெந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுப்போம். இது வரைக்கும் 2 வீடியோ கொடுத்தோம். இதுக்கப்புறம் டெய்லி 3 வீடியோ கொடுப்போம். காலையில் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கல்முனையில் நடந்த புலுவாங் ஸ்ரீலங்கா. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயாதீனமாக கேட்கிறாரு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில். இப்போ இது தொடர்பான பிரசாரங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் நடந்துட்டு இருக்கு. கல்முனையில் நடந்ததுல நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்கள், முஷரப் முதுநபீன் அவர்கள், அதுக்கப்புறம் அலி ஜாஹிர் மௌலானா அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல இந்த பிரசார மேடையில இதுவரைக்கும் யாரும் பேசாதவங்க தானே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே டெய்லி பேசினவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதுல முனாஜித் மௌலவி அப்படிங்கிறவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வவுனியாவில் தனியா நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தவர், ஜனாசா எரிப்புக்கு எதிராக. அவர் பேசினதும் அசாத் சாலி அவர்கள் பேசினது 2 கட்ஸும் தான் நான் இதுல கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். அவர் முனாஜித் மௌலவி சொன்னது என்னன்னா, நீங்க அதாவது மத்த கட்சி இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மற்றவங்க இப்போ இவங்களுடைய கட்சி அல்லாதவங்களுக்கு நீங்க எங்களுடைய சமூகத்தை அடகு வைக்காதீங்க. ஒரு 2-3 நாட்கள் முன்பாக சங்கரிலா ஹோட்டல்ல என்ன பத்தி இப்படியும் ஒரு முஸ்லீம் இருப்பானான்னு அவர் சொன்னாராம். அவர் யாரை சொன்னாருன்னு தெரியல, ஒரு பெரிய கட்சியின் தலைவர்னு சொன்னாரு. ஒன்னு ரிஷாட் பதியுதீனா இருக்கும், இல்லைன்னா ரவுஃப் ஹக்கீமா இருக்கும் அப்படிங்கிறதா இங்க. அப்ப அவர் சொன்னாராமா. அப்ப இவர் சொல்றாரு, ஏன் எங்களுடைய சமுதாயத்தை நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சிறுபான்மை கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நீங்கள் கவனமாக செயல்படுங்கள் என்று சொல்கிறோம். எங்களை கொண்டு போய் அடவு வைக்காதீர்கள். நேற்று முந்தநாள் சங்கரிலால் ஹோட்டல்ல, நான் பெயர் சொல்ல தேவையில்லை, ஒரு பேரினவாத பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவர் சொல்லுகிறார், ஒரு முஸ்லிம் இப்படியும் செய்வானா? மடக்கிவா மாமா ஒகுலத்துக்கு என்னங்க தவஸ்தைக்கு என்னங்க கோ ஆவனேனே சல்லிட்டிக்க கண்ணு ஓம கதா කරනවා ඔහොමත් මුස්ලිම් එක්කනට කතා කරන්න පුළුවන් මවුලවිතුමා ஏ தேசனாவக்கி என்று சொல். எப்படி காசுக்காக எப்படி பேசுறீங்க? காசுக்காக நீங்க போறீங்க, எனக்கு காசு தந்தா நான் வந்துருவேனா? நான் வந்துட மாட்டேன். உறுப்பு அறுந்து போனாலும் உளம் அறுந்து போகாது, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஏன்னா எல்லாம் அவர் பேசினது நிறைய பேசியிருந்தாரு, ஹைலைட்ஸ் மாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். வெக்கம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றது, நம்ம உறுப்பு அறுந்து போனாலும் உள்ளம் கலங்காதவர்கள். இந்த செருப்பு அறுந்து போனதுக்காக சிந்தை கலங்கி சொல்றது அற்பத்தனம். இந்த காசுக்காக கொண்டு போய் என்னென்றாப்பா வாங்குறீங்க? சொல்லு. சமாவென்ன ரணில் விக்ரமசிங்க மாத்தியாட்ட சொல்ல வேண்டும். සමාවෙන්න ජනාධිපතිතුමනි, මම සල්ලි ගන්න මට එපා. මම රවුමක් ගහලා රටේ වටට ගිහිල්ලා අපේ ජනතාවගෙන් මං අහලා සාකච්ඡාව කරලා ඔබතුමා වෙනුවෙන් මම ඉන්නවනම් එනවනම් மட்ட சல்லி தண்டு. அரசியல் அப்படிங்கிறது சாக்கடைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அரசியலை சாக்கடை ஆக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அரசியல் புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஏக கியன்ன குமாந்திரங் வாடி வேலை இன்னும் சல்லி அறம் ஜனதாவிட துன்னால் நாங்க சொல்லவில்லை இவ்வாறாக சென்று காசு வாங்கி என்று. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அரசியல் என்பது உண்மையில் புனிதமானது. சில பேர் சொல்லுவான் சாக்கடை, அது சாக்கடையாக ஆக்கிட்டாங்க. அரசியல் என்பது இயலாத இல்லாத குடிசையிலும் குப்பிலாம்பிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய உரிமைகளை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு அரசியல், ஒரு தொழில்.
தொழில் அதை அசிங்கமாக ஆக்கிவிட்டார்கள், அசிங்கமாக ஆக்கிவிட்டார்கள். எங்களுடைய சமூகத்தை பிழையாக வழிநடத்துகிறார்கள். இந்த கட்சியிலே ஒன்றாக இருக்கிறார்கள், பிரிந்த உடனே அவர்களுடைய பிழைகளை பற்றி சந்து பந்தெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கிறோம். நம்மளுடைய சொசைட்டிக்குள்ள சில ஏஜென்ட்டுகளாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அதனால சமூகத்தை அடகு வச்சு நீங்க மக்களுக்கு இப்படி செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்லாம நான் பசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவங்க எல்லாம் ஏன் நல்லவங்கன்னு சொல்றேன் தெரியுமா? அவங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. இது சிறுபான்மை கட்சி தலைவர்களிடத்தில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், எங்களுடைய சமூகத்தின் ஏஜென்ட்டுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை கொண்டு போய் பிழையாக அடவு வைத்து விடக் கூடாது. நேர்மையாக சொல்லுங்கள், நேர்மையாக இருங்கள். அதற்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்கிறேன், ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச அவர்கள் நேர்மையானவர்கள் ஏன் சொல்றது தெரியுமா? பசில் ராஜபக்ச அவர்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மரிஜான் பலீல் என்பவருக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள். ஒரு பெருந்திரளான மக்களிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கிறது, அரசியல் பெருந்தகைகள் இருக்கிறார்கள். அவர்களையும் எதிர்த்து கொண்டு மரிஜான் பலீலுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொடுத்தார்கள். அலி சப்ரி அவர்களுக்கு, இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற அலி சப்ரி அவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். வாக்குறுதி அளித்தால் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். பிரச்சனை வந்தால் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாக்குறுதி அளித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கரீமு இதா வஅத வஃபா, சங்கையானவன் வாக்களித்தால் நிறைவேற்றுவார் என்று. எங்கே உங்களுடைய வாக்குறுதிகள்? எத்தனை பேருக்கு கேட்டால் மதில் மேல் பூனையா நிற்கிறது. வெண்டவங்கிட்ட போய் சேருவோமா? வெண்டவங்கிட்ட நீங்க போய் சேர வேணுமா? வெள்ள வைப்போம் இன்ஷா அல்லாஹ். மற்றது வர்ற 21ஆம் தேதி மக்கள் முடிவு சொல்லுவாங்க. எந்த கட்சிக்கு எந்த கூட்டத்துக்கு மக்கள் கூட்டமாவோ நிறைய பேர் போய் நின்னாலும், கிரௌடு குமிஞ்சு இருந்தாலும், ஆனா ஓட் கிடைக்க போறது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான். மக்கள் அதுக்கு பொறுப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. மக்கள் கூட்டமாக போகிறார்களாம். மக்கள் கூட்டமா எல்லாத்துக்கும் போவாங்க. கட்சி பாராமல் எல்லாத்துக்கும் மக்கள் போவார்கள். கூட்டத்தை கேட்பார்கள். ஆனால் வருகின்ற 21ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கள் முடிவெடுப்பார்கள். யார எடுத்தாலும் சொல்றாங்க ஜனாசா பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். முதலா இலங்கையில ஜனாசா எரிப்புக்கு எதிராக ஸ்பீக்கரை கையில வச்சுட்டு தனியாக நின்று குரல் கொடுத்தவன் நான். அந்த டைம்ல நான் பயப்படல. இப்போ நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்காக உரத்து சொல்வேன், எங்களுடைய சமுதாயம் அப்படிங்கிறது இனி வரப்போற நாட்கள்ல நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்க ஓட் போடணும் அப்படிங்கிறது தான். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்காக நான் நிறைய பிரசாரங்கள் செய்வேன், நான் தனியா நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய பேசியிருந்தாரு. சொல்லுகிறார்கள், யாரை எடுத்தாலும் சொல்லுகிறார்கள் ஜனாசா எரிப்பு. முதலாக இலங்கையிலே வவுனியா பள்ளிவாசலுக்கு முன்னால் ஸ்பீக்கரையும் வைத்துக் கொண்டு என் சமூகம் எரிக்கப்படுகிறது என்று தன்னந்தனியாக இருந்து குரல் கொடுத்தவன் நான். ஜனாசாவை எரித்தவர்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாராட்டுகிறோம். தன்னந்தனியாக நின்று போராடி நான் இந்த சமூகத்துக்கு எரித்தவர்களுக்கு எதிராக நான் பேசியிருந்தேன். எனவே அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் இருந்தால் அதற்குரிய கூலி கிடைக்கும். சென்ற காலம் சென்று விட்டது. எங்கிருக்கக்கூடிய காலத்திலே எங்களுடைய அரசியல் தலைமையை சரியாக யோசித்து நாங்கள் முடிவெடுப்போம். ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்குகளை போட்டு கேஸ் சிலிண்டரோ பாருங்கள் இருக்கின்ற இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை அமோக வாக்குகளால் வெற்றியடைய செய்து. அதுக்கப்புறம் அசாத் சாலி அவர்கள் பேசியிருந்தாங்க. அசாத் சாலி அவர்கள் நிறைய பேசல, கொஞ்சம் தான் பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமானதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அவர் சொன்னது என்னன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது ஒத்த ஆளா தான் வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு பின்னாடி 125 பேர் நிக்கிறாங்க. நீங்க நார்மலா சொல்லுங்களேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 75,000 இருப்பாங்க. ஆனா அந்த கணக்கெல்லாம் வேணாம். ஒருத்தர் ஒரு 50,000 எடுத்தாலும் 50,000 அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைச்சாலும் 125 பேருக்கும் பார்த்தா ஒரு 62 லட்சம் சரி வரும். சோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த தடவை இவ்வளவு பெரிய ஒரு ஓட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பாராளுமன்றத்துல ஒரு ஆசனத்தை கொண்டது இன்னைக்கு 125 மந்திரிமார் ரணில் விக்ரமசிங்க பின்னுக்கு இருக்கிறாங்கன்றத
இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இப்ப இந்த தேர்தல் வரப்போகுது, இந்த வாக்கு எப்படி வரப்போகுது, இந்த ஓட்டு எப்படி வரப்போகுது, இந்த ஓட்டு எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தால் நல்லா ரோசிச்சு பாருங்க. 125 மெம்பர்மார் பாராளுமன்றத்துக்கு வரப்போல சிலவங்க 2 லட்சம் வாக்கு எடுத்தாங்க, 75,000 வாக்கு எடுத்தாங்க, 1 லட்சம் வாக்கு எடுத்தாங்க. நாங்க அந்த அத்தனை பேருடைய வாக்கை அப்படியே போட்டு ஒரு அரவாசிக்கு 50,000 போட்டுக்கொள்வோம். ஒரு மந்திரி 50,000 எடுப்பார் என்று சொன்னால் 62 லட்சம் வாக்கு ரணில் பொட்டிக்குள்ள முழுந்து முடிஞ்சு. அதுக்கு பிறகுதான் மத்த எல்லாரும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 62 லட்சம் வரும். கோட்டாபய ராஜபக்ஷ எடுத்ததே 69 லட்சம் தான். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்டே இப்படி பார்க்கும்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 62 லட்சம் கிடைக்கும். அப்ப ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா மக்களுடைய வாக்குகளை கண்டிப்பா இந்த வாட்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திரும்பவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இவ்வளவு பெரிய ஒரு ஓட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் அலி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் மத்த எல்லாரும் எல்லா மந்திரிமாரும் 125 பேரும் வேலை செஞ்சு போட்டாங்க என்று சொன்னா 62 லட்சத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஸ்டார்ட் பண்ணுவார். கோட்டா எடுத்ததே 69 லட்சம் தான். அதுக்கு பார்க்க கூட இந்த தரகா தான் முத ஒரு ஜனாதிபதி கேண்டிடேட் எடுக்க போற வாக்காக இருக்கு. அதனால நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண டைம் அவுட்னா நான் பேச்சை இப்பவே நிப்பாட்டி கொள்றேன். இதுல நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அத்தாவுல்லா அவர்கள், முஷரப் அவர்கள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அலி ஜாயிர் மௌலானா அவர்கள் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் அடுத்த காணொலியில கொடுக்கலாம். சோ பேசாதவங்களை நம்ம போடணும் அப்படிங்கறது தான். எப்பயுமே ஒருத்தர் பேசினதை போட்டா உங்களுக்கு போர் அடிச்சு போயிரும் இல்லையா, சொன்னதே திருப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த காணொலி தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க? முனாஜித் மௌலவி சில விஷயங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனா அவர் ரணிலோட போய் சேர்ந்திருக்காரு இந்த தடவை. அண்ட் அவரும் பிரசார பணிகளுக்காக போயிட்டு இருக்காங்க. சோ புலுவாங் ஸ்ரீலங்கா என்னதான் இருந்தாலும் இன்னொரு 8 நாளைக்கு தான் எல்லாமே பார்க்க தான் போறோம். என்ன நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திரும்ப 5 வருஷத்துக்கு இந்த நாட்டை பாரம் எடுத்தாங்கன்னா நாடு நல்லா போகுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வேண்டாம்ப்பா, நீங்களே வேணாம், உங்க சகவாசமே எங்களுக்கு வேணாம், நாங்க இவருக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.